நீங்கள் மகத்தானவர்கள் உதவுக்கிறங்கள் நம்ம குடும்பம் சார்பாக இப்போ வீடியோ பதிவு பண்ணுறேன். நீங்கள் மகத்தான உதவுக்கிறங்கள் நம்ம குடும்பம் அப்படிங்கிற இந்த வீடியோவோட இயற்கை சூரியகுணத்தில் தாமகுணம், ராஜகுணம், மாயை, பிம்பம், அதர்மம், பக்தி குணம், சத்துவகுணம், சத்தியம், தர்மம், உண்மை. இதன் அடிப்படையில் இயங்கக்கூடிய இந்த பூமியோட இயக்கம் மாயை, பிம்பம், அதர்மம், துன்பம், கஷ்ட, கவலை, நோய் இப்படி அனைத்தையும் தரக்கூடியது இந்த மாயை, பிம்பம், அதர்மம். சத்தியம், தர்மம், உண்மை. சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவை தரக்கூடியது சத்தியம், தர்மம், உண்மை. இப்படி தாமகுணம், ராஜகுணம், மாயை, பிம்பம், அதர்மம், பக்தி குணம், சத்துவகுணம், சத்தியம், தர்மம், உண்மை. இந்த இரண்டு குடும்பமும் சேர்ந்து மனித உடலை சுழற்சி முறையில் இந்த பூமியை இயக்கிட்டு இருக்குது. மனித உடல்லையும் இந்த மனித வாழ்க்கையும் சுழற்சி முறையில் சத்தியம், தர்மம், உண்மை நின்றுக்கிட்டு இருக்கிற குடும்பம் மாயை, பிம்பம், அதர்மம். இப்படி இரண்டு குடும்பமாக இயங்கிட்டு இருக்குது. இயற்கை சூரிய குடும்பத்தில் சுழற்சி முறை சத்தியம், தர்மம், உண்மை நின்றுக்கிட்ட குடும்பம் மாயை, பிம்பம், அதர்மம். இதில் தாமகுணம், ராஜகுணம் அப்படிங்கிறது மனிதனோட வாழ்க்கையை ரொம்ப கொடுமையான வாழ்க்கையை வாழ வைப்பது. கொலை, கொள்ளை, திருட்டு, பொய் பேசுறது இப்படி கொடுமையான வாழ்க்கையை வாழ வச்சு மனுஷன் அழிக்கக்கூடியது தாமகுணம், ராஜகுணம். அதில் மாயை, பிம்பம், அதர்மம் அது நின்றுக்கிட்டு கொடுக்குமா மனுஷனை அழிச்சு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி சென்னையில் 2 பிள்ளை பையன் 2 பேர்த்த கொலை செய்து இன்றைக்கி சாகும் வரை ஆயுள் தண்டனைன்னு சொல்லி கோர்ட்டில் தீ கொடுத்தாங்க. அப்படி கொடுமையான மனிதனை வாழைப்பது இந்த தாமகுணம், ராஜகுணம், மாயை, பிம்பம், அதர்மம். இப்படி வரதட்சணை கொடுமையினால் தற்கொலை பண்ணுறது, இப்படி கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, மனிதனை மிகவும் மோசமாக நடத்தக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான் இந்த மாயை, பிம்பம், அதர்மம். இந்த மாயை, பிம்ப, அதர்மத்தில் மனித வாழ்க்கை எப்படி இயங்குது, மனிதனுடைய ஆன்மா எப்படி இயங்குது, மனித உயிர் எப்படி இயங்குது, இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சுக்கணும். அப்படின்னா கோவை கொடிசியால் நீங்கள் மகத்தான தூரம் நம்ம குடும்பம் அப்படின்னு ஒரு மாபெரும் முப்பெரும் விழா. அதில் இந்த பூமியிலேயே முதலாக மனித ஆன்மாவை உருவமாக, அதாவது மனித ஆன்மாவை உருவமாக ஓவியமாக வரைஞ்சி இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த திருட்டு, மனிதனை கூடிய இந்த மாயை, பிம்பம், அதர்மம் இதெல்லாம் மனிதனை எப்படி இயக்குது, எப்படி செயல்படுத்துது அப்படிங்கிறத கோவை கொடிசியால் மாபெரும் முப்பெரும் விழாவாக இதை நடத்த இருக்கிறோம். அதுக்கு புதிய யூடியூப் சேனல் துவங்கணும். அந்த யூடியூப் சேனல் மூலமாக இப்படி மனிதன் அழிக்கக்கூடிய இந்த மாயை, பிம்பம், அதர்மம் எப்படி மனிதனை இயக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ரெண்டாவது, இந்த மாயை, பிம்பம், அதர்மம், சத்தியம், தர்மம், உண்மை இது மனிதனை எப்படி சந்தோஷப்படுத்துது, துன்பப்படுத்துது அப்படிங்கிறத நாடகமாக நடித்து மக்களுக்கு நாடகமாக நடித்து இப்படி துன்பம், கொலை, மனித ஆன்மா எப்படி மனிதன் உடலை இயக்குது, இந்த மாயை, பிம்பம், அதர்மமும் சத்திய தர்மம் எப்படி மனிதன் உடலை இப்படி இயக்கி மனிதனை அழிக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன்.
எனக்கு இந்த மாயை பிம்பாதரமாக சத்திய தர்ம உண்மை அறிஞ்சு கொண்டேன். ஆனால் இது எனக்கு உதவுறதுக்கு ஆள் இல்லை, பண வசதி இல்லை. இந்த வீடியோவில் பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன். இது நீங்கள் கேட்குறவங்க கோவை கொடிசாலை மாபெரும் முப்புரம் விழா, அதாவது மாயபிம்பம் மாயபிம்பாதரமும் சத்திய தர்மம் உண்மை, அதாவது பக்தி குணம், சத்துவகுணம், தாமகுணம், ராஜகுணம், இந்த 2 குணமும் மனிதனை எப்படி இருக்குது, எப்படி அழிக்குது அப்படிங்கிறத இந்த பூமியிலேயே முதலாக மனித ஆன்மா எப்படி இயங்குது அப்படிங்கிறத ஓவியமாக வரைஞ்சி அந்த ஓவியத்தை மனித ஆன்மா, இருளான்மா, ஒளியான்மா அப்படிங்கிற இந்த பக்தி குணம், சத்துவகுணம், ஒளியான்மா, தாமகுணம், ராஜகுணம், இருளான்மா, இந்த இரண்டு ஆன்மாவும் எப்படி உருவமாக மனித உடலை இயக்குது. இந்த பூமியிலேயே முதலாக இந்த உருவத்தை என்னோட உடலில் உருவாகிருக்கு. அது நீங்கள் அறியணும் அப்படின்னா, அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா மாபெரும் முப்புரம் விழா, அதாவது இந்த மனித உடல் மாய பிம்பாதரமாக சத்திய தர்மம் உண்மை, இந்த மனித உடலில் இந்த மனிதான்மா எப்படி உருவமாக இயங்குது, மனித உடலில் அதாவது தாய் தந்தை குடும்பம் சத்தியம் தர்மம் உண்மை, மனைவி கணவன் குழந்தைகள், நமக்கு எப்படி குடும்பம் குழந்தை இருக்கோ அதே போல் இந்த ஆன்மாவுக்கு தாய் தந்தை குடும்பம், மனைவி கணவன் குடும்பம், குழந்தைகள் குடும்பம்னு இயற்கை ஈஸ்வர குடும்பத்தில் மனித உடலில் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதை நான் என் உடலில் உருவாகி இருக்குது, அதை அறிஞ்சிருக்கிறேன். இது நீங்களே அறியணும் அப்படின்னா கோவை கொடிசாலை மாபெரும் முப்புரம் விழாவாக இந்த மனித ஆன்மாவை ஓவியமாக வரைஞ்சி அந்த மனித ஆன்மா எப்படி இயங்குதுங்கிறது அதை ஒரு நிகழ்ச்சி. 2வது இந்த மனித ஆன்மா மூலம் பக்தி குணம், சத்துகுணம், தாமகுணம், ராஜகுணம், இதன் மூலம் மாயபிம்பாதரமாக சத்திய தர்ம உண்மை, இது 2 மனித குணம் எப்படி இயக்குது, எப்படி அழிக்குது அப்படிங்கிறத நாடகமாக நடித்து இதை உலக மக்களுக்கு அறியணும், உலக மக்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த 2 நிகழ்ச்சி, 2 நிகழ்ச்சி. 3வது வந்து இப்போ இருக்கிற இந்த இயற்கை சீர்கிடமாக மாற்றமடைஞ்சு இயங்கிட்டு இருக்குது. இந்த மாற்றமடைஞ்சு இயங்கிட்டு இருக்கிற இந்த இயற்கை சீர்கிடம் எப்படி மாற்றமடைஞ்சு எப்படி இயங்குச்சு அப்படிங்க நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னா முதல்ல இந்த ஆன்மா உருவமாக இங்கே இருக்கிறத மனித உடலில் அதை நீ முதல்ல அறிஞ்சுக்கணும். 2வது இந்த ஆன்மா மனிதனை எப்படி அழிக்குது, எப்படி கொலை பண்ணுது, எப்படி இப்படி தவறான வழியில் போய் மனித இனத்தை அழிக்குது. இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு 2 பேர்த்துக்கு அந்த குழந்தை கொண்டவனுக்கு சாகுமுறை ஆயுள் தண்டனை போட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுமையான இந்த மனிதனை அழிக்கக்கூடிய இந்த மாய பிம்பம் எப்படி மனிதனை அழிக்குது அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சுக்கணுன்னா கோவை கொடிசாலை மாபெரும் முப்புரம் விழா, அதில் வந்து மனித ஆன்மா உருவத்தை நேரடியாக நீங்கள் பார்க்கலாம், ஓவியமாக வரைஞ்சி மனித உடலில் ஆன்மா எப்படி இயங்குது. 2வது இந்த ஆன்மா மூலமாக மனிதன் அழியக்கூடிய வாழக்கூடிய இந்த 2ம் எப்படி இயங்குதுங்கிறத நாடகமாக நடித்து மனிதன் எப்படி ஏழையிலேருந்து பணக்காரனாகிறா, பணக்காரலேருந்து ஏழையிலாகிறான் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அறிஞ்சுக்கணுன்னா அதை நாடகமாக நடித்து அதை தெரியப்படுத்துகிற. 3வது வந்து இன்றைக்கி இருக்கிற விலைவாசி உயர்வு, மனித வாழ்க்கையில் எல்லாமே கம்ப்யூட்ரு, இன்டர்நெட்டுன்னு வந்து எல்லாமே மனித வாழ்க்கை இன்டர்நெட்டு தான், கம்ப்யூட்டர் தான் அப்படிங்கிற ஒரு உலக வாழ்க்கை போயிட்டுருக்கு. அதில் மனிதனே என்ன, கம்ப்யூட்டர்னு என்ன, பொருள்னு என்ன, மனித உடல்னு என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கிட்டு அதை நாடகமாக நடித்து இந்த 2 நிகழ்ச்சி மூலமாக இதை நீங்கள் அறிஞ்சு இதன் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் கோடீஸ்வரனாக வாழணும். ஏன்னா இன்றைக்கி ஏழையிலேருந்து எல்லாருமே கோடீஸ்வரனுக்கு இந்த இயற்கை மாற்றத்தினால இந்த மாய பிம்பம் ஆரம்பத்தின் மூலமாகவும் சத்திய தர்மத்தின் மூலமாகவும் மனித இனம் அழிஞ்சிட்ருக்குது. இது எப்படி அழியுது, ஏழையுதுன்னு யாருக்கும் தெரியுதில்லை. ஏன்னா இதெல்லாம் நான் சொல்ல வர்றது அனைத்தும் கண்ணுக்கு தெரியாத இயக்கம். ஒரு மரம் இருக்குதுன்னா அந்த மரத்தை பார்க்க முடியும், மரத்தில் இருக்கிற வேரை பார்க்க முடியாது, ஏன்னா அந்த வேர் மண்ணுக்குள் இருக்குது. அது மாதிரி ஒரு கட்டடத்தில் அஸ்திவாரம் இருக்குன்னா கட்டடத்தை பார்க்க முடியும், அந்த அஸ்திவாரத்தில் இருக்கிற அந்த ஆழத்தை பார்க்க முடியாது. அதுபோல் மனித உடலில் ஆழ்மனம் அப்படிங்கிற இயற்கை சுருக்கத்துடைய இந்த இயற்கையோட இயக்கம் ஆழ்மனம், அதாவது இந்த அஸ்திவாரம் எப்படி, அதுபோல் நான் சொல்ல வர்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத இயக்கங்கள். இது மனிதனை இப்படி இயக்குதுங்கிறது என்னோட உடலில் உருவானதுனால, இதை நான் அறிஞ்சதுனால இயற்கையில் விண்ணுலகம் எப்படி, மனித உடல் எப்படி, இந்த பூமி உடல் எப்படி,
அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சிக்கலாம். நம்ம வீடு எப்படியோ அதே போல் தான் மனித ஆன்மாவும் மனித உடலும். இதில் வந்து நீங்கள் முழுக்க தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, நம்ம வீடு, நம்ம உடல், நம்ம குடும்பம், தாய் தந்தை, அம்மா அப்பா, மனைவி, குழந்தைகள், உற்றார் உறவினர், சொந்த பந்தங்கள் எப்படியோ அதே போல் தான் இந்த ஆன்மாவுக்கும். அதில் இந்த ஆன்மாவுக்கு முழுக்க வீடு, அஸ்திவாரம், கூடாரம், அதாவது ஓட்டு வீடு, தார்சி வீடும்பாங்க. அந்த மாதிரி விண்ணுலகம் கூடாரமாக இருக்குது, மனித உடல் வீடாக இருக்குது, இந்த பூமி அஸ்திவாரமாக இருக்குது. இதன் மூலமாக இந்த ஆன்மா இயங்குது. அதை நீங்கள் அறிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆன்மா ஓய்மாக வரைஞ்சி அந்த ஆன்மா மனித உடல் எப்படி இயங்குது, அதன் மூலமாக இந்த மாயை பிம்பமும் சத்தியதர்மம் மனித உடல் எப்படி இயக்குது, எப்படி அழிக்குது, எப்படி வாழ வைக்குது, இந்த பூமி எப்படி சுழற்சி முறை, அதாவது சத்திய தர்ம உண்மைங்கிற சுழற்சி முறை, இந்த மாயை பிம்பம் நின்றுக்கிட்டு இருக்கிற முறை, இந்த வழியில் மனித இனம் எப்படி அழிக்குது, எப்படி வாழ வைக்குதுங்கிறத நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே போல் இப்போ ஏழையிலேருந்து கோடீஸ்வரன் வரைக்கும் எல்லாமே மிகவும் மோசமான நிலையில் இதர வழியில் மாட்டி துன்பப்பட்டுருக்குறாங்க, கஷ்டப்படுறாங்க. எது வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டுருக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேருந்து நீங்கள் வாழணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் கோடீஸ்வராக வாழணும். அதான் ஏழையிலேருந்து ஒவ்வொரு மனுஷனும் இந்த கோடீஸ்வரன் உங்களுடைய உழைப்பு வச்சு இப்போ கடன், வட்டி, மோசமான பெனால்ட்டி, வட்டின்னு இப்போ ஃபுல்லாக போயிட்டுருக்குது. இந்த வட்டியிலேருந்து உங்கள் வாழ்க்கையை தப்பிக்கணும் அப்படின்னா, உங்கள் வருமானத்துலேருந்து நீங்களே பணத்தை போட்டு நீங்களே அதில் சேர்த்து வச்சு நீங்களே வாழ்கிறதா நீங்களும் கோடீஸ்வராக வாழலாம். அப்படிப்பட்ட இந்த மாபெரும் முப்பெரும் நிகழ்ச்சியை கோவை குடிசையில் நடத்துறதுக்கு எனக்கு ஆதரவு கொடுங்க. என்னோடய வாழ்க்கையில் நான் அறிஞ்சதை நீங்களே அறிஞ்சிக்கணும் அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எனக்கு இந்த ஆதரவு கொடுங்க. செல் நம்பர் சொல்கிறேன். இந்த பூமியிலேயே முதலாக மனித ஆன்மாவை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், எப்படி மனித உடலில் இயங்குது அப்படின்னு. ரெண்டாவது, மனித ஆன்மாவில் எப்படி இந்த மிருகத்தனமான குணங்கள், கொள்ளை எப்படி கொடூரமான நிகழ்வுகளை எப்படி நடிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நாடகமாக அறிஞ்சிக்கலாம். மூணாவதாக, நீங்கள் வாழ்க்கையில் இதிலிருந்து மீண்டு இந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வாழ்க்கையிலேருந்து உங்களுடைய வாழ்க்கை நிறைவாக வாழணும், சந்தோஷம். அதாவது பக்தி குணம், சத்துவ குணம். இந்த பக்தி குணம், சத்துவ குணம்ங்கிற இந்த வாழ்க்கை, அதாவது தாமகுணம், ராஜகுணம், மாயை பிம்பங்கிறது மனிதனை அழிக்கக்கூடிய வாழ்க்கை. அதிலிருந்து உங்களோட வாழ்க்கை என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்தியம், இந்த பக்தி குணம், சத்துவ குணம், அந்த சத்தியம் தர்மம் உண்மைங்கிற அந்த வாழ்க்கையும் நீங்கள் வாழணும் அப்படின்னா, நீங்களும் 10 ரூபா சம்பாதிக்கிறது கோடி ரூபா சம்பாதிக்கிற வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த சத்தியம் தர்மம் உண்மை. அதாவது பக்தி குணம், சத்துவ குணம், இந்த சத்தியத்தின் வழியாக, அதாவது வந்து ஆன்மா, இருளான்மா, ஒளியான்மா. இருளான்மா வந்து மாயை பம்பை, ஒளியான்மா வந்து சத்தியம் தர்மம். அந்த ஆன்மா மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்களும் கோடீஸ்வராக வாழலாம். இப்படி கோடீஸ்வராக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நீங்களும் வாழணும் அப்படின்னா, கோவை குடிசையில் மாபெரும் முப்பெரும் விழா, அந்த மாபெரும் முப்பெரும் விழாவுக்கு நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு அதுக்கு உண்டான வாடகை, பண உதவி, பொருள் உதவி, 20 லட்ச ரூபாய்க்குமான வாடகை, சாப்பாட்டு எல்லா செலவு வரும். இப்படிப்பட்ட சாப்பாடு செலவு, அங்கே வர்றவங்க இது இப்படி எல்லாமே எல்லாம் நிறைய செலவு இருக்கிறதுனால, நீங்கள் இதுக்குண்டான ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா, இதை நீங்கள் முழுமையாக அரைஞ்சிக்கலாம். நீங்கள் மகத்தானாலும் உதவுங்கிறங்கள் நம்ம குடும்பம் இந்த மனித உடல் ஆன்மாவை ஓய்வுமாக வரைஞ்சி ஓய்வுமாக காட்ட வைப்பது நீங்கள் மாற்றான உதவுங்கிறங்கள் நம்ம குடும்பம் சார்பாக இந்த மாயை பிம்பாதர்மத்தின் மூலம் பக்தி குணம், சத்து குணம் மூலமாக எப்படி மனிதன் அழிக்குது அப்படிங்கிறத நாடகமாக நடிக்கிறது. மூணாவதாக, நீங்களும் கோடீஸ்வராக வாழலாம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோட வாழ்க்கை
நிறைவாக வாழ்கிறது. எனக்கு போஸ்ட் அடித்து ப்ளக்ஸ் அடித்து லட்சமாக செலவு பண்ண முடியாது. அதனால் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஆதரவாக இந்த மாதிரி உயிரினங்கள் இயற்கை மாற்றத்தினாலும் மிக மோசமான உயிரினங்கள் அழிஞ்சிட்ருக்குது மனித இனத்தில். இந்த நிலை மாறணுன்னா உடனே நீங்கள் என்னோடய செல்ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரில் என்னை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கொண்டாட பண உதவி கொடுத்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆதரவு கொடுத்து நீங்களும் மகத்தானவர்கள் அப்படிங்கிற இந்த குடும்பத்து விழாவில் நீங்களும் பங்கேற்கணும். நீங்களே எனக்கு ஆதரவு கொடுத்து இந்த உண்மைகளை நீங்களும் அறியணும். கோவை கொடிசாவில் மாபெரும் முப்புரை விழாவாக இதை நடத்துறதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். பண உதவி வேணும், பொருள் உதவி வேணும், எனக்கு தேவையான எல்லா உதவியும் கொடுத்தீங்கன்னா இந்த பூமியிலேயே முதலாக மனித ஆன்மா அப்படிங்கிற இந்த ஆன்மாவை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அது எப்படி இயக்குது, எப்படி உருவமாக இருக்குது மனித உடலில் அப்படின்னு சொல்லி நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இந்த ஆன்மா மூலமாக மனிதன் எப்படி அழிகிறான்னு சொல்லி நாடகத்து மூலமாக நீங்கள் நேரடியாக இதை பார்க்கலாம், எல்லாமே நேரடியாக பார்க்கலாம். ரெண்டாவது, ஏழையிலிருந்து கோடீஸ்வரன் வரைக்கும் நீங்களும் இந்த சத்தியம் தர்மம் உண்மையின்படி இயற்கை சூரிய குடும்பம் சுழற்சி முறையில் இயங்கக்கூடிய இந்த சத்திய தர்மத்தைப்படி நீங்களும் கோடீஸ்வரம் அவ்வளோதான், கடன் இல்லாமல், வட்டி இல்லாமல், கவலை இல்லாமல், நோய் இல்லாமல் நிறைவாக வாழக்கூடாது தான் இந்த பக்தி குணம், சத்துவகுணம், சத்தியம் தர்மம் உண்மை. இந்த குடும்பத்தில் நீங்கள் இணைஞ்சு இந்த பூமியில் வாழ்கிற எல்லோரும் கோடீஸ்வராக வாழலாம், நிறைவாக வாழலாம். பணம் இருக்கிறவங்க நிறைவாக வாழலாம், பணம் இல்லாதவங்க கோடீஸ்வராக வாழக்கூடிய இந்த மாபெரும் விழாவுக்கு நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளணும்னா எனக்கு கோவை கொடிசால மாபெரும் விழாவுக்கு உங்களுடைய பண உதவி, பொருள் உதவி, ஆட்கள் உதவி இதெல்லாம் எனக்கு கொடுங்க. ரெண்டாவது, புதிய யூடியூப் சேனல் எடுத்து அந்த யூடியூப் மூலயமா உலகம் முழுவதும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். நான் எடுத்துக்கிற வீடியோ யூடியூப் சேனல் போட முடியல, அந்த வீடியோவும் போடணும். அந்த வீடியோ போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த 1 கோடி நீங்களும் கோடீஸ்வரம் வாழலாம் அப்படிங்கிற இந்த கோடீஸ்வரன் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி யூடியூப் மூலமாக மக்களுக்கு இது எப்படி வாழணும், எப்படி சுழற்சி இயங்குதுங்கிறத நீங்கள் அறிஞ்சுக்கணுக்கோசரம் தான் இந்த யூடியூப் சேனல். நீங்கள் மகத்தானவர்கள், உதவுங்கரங்கள் நம்ம குடும்பம் அப்படின்னு யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் அதை அறிஞ்சிக்கலாம். அதுக்கு எனக்கு ஆட்கள் தேவை. அதுக்கு நீங்கள் யூடியூப் சேனலுக்கு மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் உதவுனீங்கன்னா இந்த செல் நம்பர் தர உங்களுக்கு நீங்கள் இதை அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் மகத்தானவர்கள், உதவுங்கரங்கள் நம்ம குடும்பம் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. என்னோடய செல்லுமாக சொல்கிறேன். என்னோடய செல் நம்பரு 63 81 69 83 30. இந்த நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணி எனக்கு தேவையான பொருள் உதவி, எனக்கு தேவையான ஆட்கள், அதாவது புது யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆட்கள் வேணும். எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. இதே என்னுடைய நம்பரு. நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து எவ்வளோ தூரம் நீங்கள் சீக்கிரமாக எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு இங்கே உயிர்கள் பலியாவது தடுக்கலாம்.
இன்றைக்கி இயற்கை சீர்கேடுமா பயங்கரமாக, அதாவது சுழற்சி முறை எவ்வளோ வேகத்தில் இயங்குதோ அதே போல் நின்று சுழற்சி முறை சத்தியம் தர்மம் உண்மைங்கிறது எவ்வளோ வேகமாக சுற்றுதோ, இந்த பூமியோட இயக்கத்தை சொல்கிறேன், அந்த இயக்கத்துக்கு தகுந்த போல் மாயை பிம்பம் மர்மம், அதாவது தாமகுணம் ராஜகுணம் அப்படிங்கிற இந்த குடும்பமும் பயங்கரமாக மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறிட்டுருக்குது. 2015ஆம் ஆண்டுலேருந்து இயற்கை சூரியக்கும் மாற்றம் அடைஞ்சு இயங்கிட்டு இருக்குது. அதிலிருந்து 2 குடும்பமாக இயங்கி மனிதனையும் அழிச்சிட்ருக்குது. அதனால் இதை நீங்கள் அறிஞ்சிக்கணும் அப்படின்னா, மனித இனம் வாழணும் அப்படின்னா மாயை பிம்பம் மர்மம் மனித உடல் ஆன்மாவை நீங்கள் நேரடியாக பார்த்து அறிஞ்சிக்கலாம். 2வது மாயை பிம்ப தர்மம் சத்திய தர்மம் உண்மை மனிதனை எப்படி அழிக்குது வாழ வைக்குது நாடகமாக நடித்து தெரிஞ்சுக்கலாம். 3வது நீங்கள் அறிஞ்சு இதை மாயை பிம்பத்துலேருந்து விடுபட்டு சத்தியம் தர்மம் உண்மை அப்படிங்கிற இதன் மூலமாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். இதை நீங்கள் அறிஞ்சிக்கணும் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய செல் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் சந்தோஷமாக வாழுங்க. இந்த உலகம் நிறைவாக வாழட்டும். இந்த பூமியிலேயே முதலாக மனித ஆன்மாவை நேரடியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மனித ஆன்மா மூலமாக மனிதனுக்கு எப்படி துன்பம் வருது, மனிதனுக்கு எப்படி இன்பம் வருது, சத்திய தர்மம் எப்படி இயங்குதுன்னு இந்த பூமியிலேயே முதல் மனிதனாக என்னோட உடலில் இது உருவாகிருக்குது. இதை நீங்கள் அறிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்களும் என்னோடய செல் நம்பரை கூப்பிட்டு எனக்கு பண உதவி பொருள் உதவி கொடுத்து கோவை குடிசையில் மாபெரும் புறவின் விழாவாக இது நடத்தி கொடுக்க தமிழகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு இதை சொல்கிறேன். நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த கொலை கொடூரமான கற்பழிப்பு வறுமை கடன் கஷ்டம் வரதட்சணை கொடுமை நிறையா உயிர் பலிகள் போயிட்டுருக்கு. அந்த உயிர் பலிகளை தடுக்கலாம், நிறைவாக எல்லோரும் வாழலாம். இது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எனக்கு இந்த நம்பர் செல்ஃபோன் நம்பர் கூப்பிட்டு எனக்கு கொடுக்குறீங்களா ஆதரவு, அந்த அளவுக்கு இது சீக்கிரமாக அது மக்களுக்கு போய் சேரும். நீங்கள் மகத்தானவர்கள் உதவுக்கிறங்கள் நம்ம குடும்பம். இது யூடியூப் சேனல் போடணும்னா அதுக்கு எனக்கு யூடியூப் சேனலுக்கு ஆட்கள் தேவை. அதுக்கு எனக்கு நிறைவாக வீடியோ எடுக்க எல்லாத்துக்கும் ஆட்கள் தேவை. அதே போல் கோவை குடிசையால் ஒரு நாள் இந்த அதாவது மனித ஆன்மா மனித உடலில் மனித உடல் ஓவியமாக வரைஞ்சி அதை ஒரு நாள் முழுசாக அந்த மனித ஆன்மா எப்படி இயங்குதுங்கிறத நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு நாள் வேணும். 2வது இந்த நாடகம் நடிக்கிறதுக்கு மாயை பிம்பதர்மம் சத்திய தர்மம் உண்மை இந்த ஆன்மா எப்படி மனிதனை இயக்குது அப்படிங்கிறத அதுக்கு ஒரு நாள் நாடகமாக நடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நாள் வேணும். 3வது நீங்களும் கோடீஸ்வரராக வாழலாம் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு ஆள் எடுக்கணும். 2வது நீங்களும் கோடீஸ்வரராக வாழலாம் அப்படிங்கிற அதுக்கு ஒரு நாள். இந்த 3 நாளைக்கு யூடியூப் சேனலுக்கு ஆட்கள் தேவைப்படுது. யூடியூப் சேனலில் செல்ஃபோன் திறமை இருக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாம் செல்ஃபோனில் நல்லா பழக்கம் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு கால் பண்ணி செல்ஃபோனில் யூடியூப்பில் வீடியோ எடுக்க எனக்கு உதவுங்க. யூடியூப் சேனல் மூலமாக தான் இது எல்லாமே பண்ண முடியும். அதனால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து இந்த மாபெரும் முப்பெரும் விழாவுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு நீங்கள் இது பண்ணுங்க. மாபெரும் முப்பெரும் விழாவில் நீங்கள் என்னை அழைச்சி கூப்பிட்டு பேசுங்க.
நீங்கள் மகத்தானவர் உதவுகிறவங்க நம்ம குடும்பம். புதிய யூடியூப் சேனலுக்கு நிறையா ஆட்கள் தேவைப்படுது. அதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு தமிழில், இங்கிலீஷில், எல்லாத்துலேயும் எல்லா மொழியிலையும் பேசக்கூடிய ஆட்கள் தேவை. வீடியோ எடுக்க ஆட்கள் தேவை. இது நிறைய தேவைப்படுறதுனால நீங்கள் பண உதவி, பொருள் உதவி, ஆட்கள் உதவி எல்லாமே கொடுத்து எனக்கு நிறைவாக இதை நடத்தி கொடுக்க மாபெரும் முப்புரம் விழா. அதாவது இந்த பூமியிலேயே முதல்ல மனிதான்மா எப்படி இயங்குது அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சிக்கலாம். என்னோட உடல் உருவானது. இரண்டாவது, இந்த மாயபம்பம் ஆரம்பத்தின் மூலம் சத்தியந்திரம் மூலமாக மனித ஆன்மா எப்படி மனித உடலில் இயக்கி துன்பத்தை கஷ்டத்தை கொடுத்து இப்படி கொலையெல்லாம் பண்ண வைக்குது, இப்படி கொடுமையான இயக்கத்தை இயக்குதுங்கிறத நாடகமாக நடித்து நீங்கள் அறிஞ்சிக்கலாம். மூணாவது, நீங்களும் கோடீஸ்வரராக வாழலாம் அப்படிங்கன்னா அந்த நிகழ்ச்சியை நீங்களும் கோடீஸ்வரராக வாழலாங்கிற அந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்களும் நிறைவாக வாழலாம். அதுக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய எல்லாமே இயக்கத்தை நாடகத்து மூலமாக அறிஞ்சிக்கலாம். நான்காவது, எனக்கு வந்து புதிய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து இப்போ நான் சொன்ன நம்பரில் நீங்கள் உடனே கான்டாக்ட் பண்ணி எனக்கு வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். இதை நான் 2015 அறிஞ்சு வேலைக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் ரொம்ப மோசமான, அதாவது வீட்டில் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. என் உடலில் உருவானது எங்கள் வீட்லேயே வந்து இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி என்னை ஒதுக்கி வச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாங்க. நான் தான் இது மக்களுடைய உயிர் பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்லி இதை 2010 கடுமையாக இதில் என்னோட உருவானதை நான் கடைபிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். வேலைக்கு முடியல. வேலைக்கு போனாலும் இந்த மூலபாகம், நரம்பு பாகம், எலும்பு பாகம் இதெல்லாம் வேலைக்கு போய் அந்த அறிய முடியாது. இதெல்லாம் மூலபாகம், எலும்பாகம் எல்லாமே உடஞ்சி சுக்குநராகி ஒவ்வொரு இயற்கை சுருக்கும் இயக்கத்தை நான் உடலில் இதெல்லாம் அறியணும் அப்படின்னா ரொம்ப கொடுமையான தவம்னா அது ரொம்ப கொடுமையான ஒரு தவம். அப்படி தவத்தின் மூலமாக இந்த இதெல்லாம் அறிஞ்சிருக்கிற மூலபாகம், எலும்பாகம், நரம்பாகம், சதபாகம் எல்லாம் உடஞ்சி சுக்குநூறாகி உயிர் போய் உயிரில்லா நிலையிலிருந்து இதெல்லாம் அறிஞ்சேன். வேற ஒரு மனிதனாக இருந்தால் இது உயிரோடு என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. அப்படி அறியணும்னு நினச்சாலும் அவன் உடலில் உயிர் இருக்காது. ஆனால் எனக்கு உயிர் போய் வந்து இந்த அறிஞ்சேன். அதனால் ரொம்ப 2015 கஷ்டப்பட்டு ரொம்பவும் கொடுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நான் இதை அறிகிறேன். மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் இது என்ன பண்ணுறேன், அறிகிறேன், சொல்கிறேன். இப்போ காலம் ரொம்ப மிகவும் மோசமாக போயிட்டு இருக்கிறதுனால உயிர்கள் நிறையா பலியாகிட்டுருக்குது. அந்த பலியிலிருந்து மக்கள் மீளணும் அப்படின்னா இயற்கை மாற்றமடைஞ்சு இயங்கிட்டு இருக்குது. மனித இனத்தை அழைத்து கொண்டு இயங்குது தாமகுணம், ராஜகுணம். இப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து நீங்கள் நிறைவாக வாழணும், நீங்களும் கோடீஸ்வரராக வாழணும்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அறிஞ்சிக்கணும். இந்த ஆன்மாவின் இயக்கத்தை அறிஞ்சிக்கணும், மனித உயிரை இயங்கிறத அறிஞ்சிக்கணும், இந்த உடலின் இயக்கத்தை அறிஞ்சிக்கணும். அப்படின்னா நீங்கள் எனக்கு நிறைவாக எனக்கு உதவி செய்யுங்க. வேலைக்கு போகாமல், பணம் இல்லாமல், சாப்பாட்டுக்கு இல்லாமல், எந்த ஒரு நிலையில் இல்லாமல் என்னுடைய உடல் மூலமாக இதெல்லாம் உருவானது. அதனால் நீங்கள் இதை என்னை மேலும் துன்பப்படுத்தாமல் எங்கள் வீட்டில் வந்து இதை சொல்லாமல் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி எனக்கு எதாக இருந்தால் சொல்லுங்கள். வீட்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலை உருவாகும். ஏன்னா அவர் அந்தளவுக்கு இந்த ஆன்மாவை என் உடல் உருவானதுனால அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்குறாங்க. வேலைக்கு போகிறதுனால வறுமையினாலும், சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப கொடுமையினாலும் எங்கள் குடும்பத்தில், எங்கள் அம்மா குடும்பத்தில் எங்கள் அம்மாக்கெல்லாம் உயிர் போய் ஆஸ்பத்திரியில் லட்சக்கணக்கு செலவாச்சு இந்த என்னுடைய உடலில் ஆன்மா உருவானதுனால. அதனால் மிக கொடுமையான நிலையை அடைஞ்சி தான் இந்த ஆன்மாவை நான் பெற்றிருக்கிறேன். இந்த இயக்கத்தை அறிஞ்சிருக்கிறேன். என் உடலில் இது உருவாகியிருக்குது. அதனால் எங்கள் வீட்டில் வந்து யாரும் கேட்க வேண்டாம், இது பண்ண வேண்டாம். இந்த வீடியோ மூலமாக
எனக்கு உதவணுன்னா கோவை கொடிசியில் வந்து எனக்கு தேவையான உதவி செஞ்சு இது மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுதான் என்னுடைய ஆசை. என் உடலில் இது உருவானது பற்றியோ, இந்த உடல் எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு உடல்னாலும் இந்த ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள் அவர்னாலேயே அறிய முடியாததான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு இயக்கம், இயற்கை சீரழிலும் சரி, மனிதர் உள்ளதும் சரி, இந்த பூமியிலும் சரி, கண்ணுக்கு தெரியாத ஒரு இயக்கத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் இதை உடனே எனக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி. நீங்கள் மாத்திரம் உதவுங்கிறவங்க நம்ம குடும்பம். ரொம்ப நன்றி. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் ஆதரவு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கோவை கொடிசியில் நீங்கள் சந்திங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. நிறைவு செய்கிறேன். நீங்களும் மாற்றினாலும் உதவுங்கிறோம் நம்ம குடும்பம். நன்றி நன்றி நன்றி.